ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டி அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனு. இது எப்படி வந்து யூஸ் ஆகும், இதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டி ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ வந்துட்டு ஒரு செல்லில் வந்து நீங்கள் வந்து ஒரு டேட்டா வச்சுருக்கீங்க. அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டெக்ஸ்ட்டு, அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டெக்ஸ்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணப்படும். நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிளாங்காக வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்படி தான் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து இதில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, டி அப்படின்னு போட்டுக்கோங்க. இதான் இந்த ஃபங்க்ஷனு. இப்போ ஓப்பன் ப்ராக்கெட்டு, நீங்கள் எந்த செல்லை வந்து அனலைஸ் பண்ணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் தட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த வேல்யூவை வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிருச்சு. ஸோ இதில் என்னென்னா டெக்ஸ்ட்டு, அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் வந்து இருக்குது, அதனால் வந்து அதே வேல்யூவை வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணிருச்சு. இப்போ இது இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை. ரீசன் என்னென்னா, இதில் ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் கண்டெயின் ஆயிருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அது வந்து டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி அந்த வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். நம்பர்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வந்து பிளாங்காக வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்களா, எங்கெங்கே வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் இருக்கோ அதை மட்டும் வேல்யூவாக வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. நம்பர்ஸ் இருக்க பிளேஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாங்காக வந்து கொடுத்துருச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்டா இல்லை நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியும். அது போக வேறு ஒரு சில இடங்களில் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியும். அது எங்கே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கோர்ஸில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து இந்த டி அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 100+ சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.